நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 राधे कृष्ण राधे कृष्ण हरे அன்புதான் படைப்புக்கே ஒரு ஆதாரம், அதுதான் உலகத்தின் ஆரோக்கியம் என்று. ஏ மனிதா பிரேமையின்றேல் நீ ஏது, ஏ மனிதா பிரேமையின்றேல் நீ ஏது. அன்பில் வருமே ஆயிரம் உறவு, அதனால் தானே வாழ்வில் நிறைவு. பக்தியில் கண்ணீர் ஆராய் பெருகும், அன்பெனும் கடலில் அது போய் சேரும். பக்தனின் உள்ளம் பனி போல் உருகும், பக்தனின் உள்ளம் பனி போல் உருகும், சித்தமெல்லாம் மகிழும். ஏ மனிதா பிரேமையின்றேல் நீ ஏது, ஏ மனிதா பிரேமையின்றேல் நீ ஏது. பாட்டென்றால் இதுதான். கவிஞனும் கவிதையும் கடவுளின் தோற்றம் என்பதில் ஐயமில்லை. அக்ரூரரே, மனிதரில் கவிஞன் பார்வை வேறு. வெட்ட வெளியில் விரிந்த வானத்தில் இருக்கும் உண்மைகள் அவன் கண்ணுக்கு தெரிந்துவிடும். இது சத்தியம். குருதேவா, ஆசிரம வாசலில் அந்தக கவிஞன் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் தங்களை தரிசிக்க அனுமதி கேட்கின்றார்.
அந்த மகா கவிஞனை மிக்க மரியாதையுடன் அழைத்து வந்து என் பீடத்தில் அமரவை. ஆகட்டும் குருதேவா. அதோ பாருங்கள், கவிஞன் கண்ணுக்கு எல்லாம் தெரியும் என்றீர்களே, வந்தவர் அந்தகர். பொருளை புரிந்து கொள்ளுங்கள். தொலைநோக்கு என்பதைத்தான் சொன்னேன். அகக்கண்ணும் புறக்கண்களைப் போல்தான் அக்ரூரரே. வாருங்கள். வணக்கம் குருதேவா. மாமுனிவர் கர்கரின் திருவடிகளுக்கு இந்த எளியவனின் வணக்கம். பாரெல்லாம் பாராட்ட வாழ்க. எழுந்திருங்கள் கவிஞரே. தங்களுக்கு நான் என்ன செய்ய? பிரபு, தாம் பிரம்மதேவரின் புதல்வர். ஆகையால் தாம் அறியாத விஷயங்கள் ஏது? என் நிலைமைகளை இங்கே எடுத்துச் சொல்ல அனுமதியுங்கள். என் மீது தங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையில் நான் மகிழ்கிறேன். சொல்லுங்கள். அமைதி இழந்த ஒரு அந்தக கவிஞன் எனக்கு மன அமைதி வேண்டும். என்ன விஷயம்? சொல்கிறேன். பகவான் கிருஷ்ண ரூபத்தில் அவதரித்து இப்போது பூமியில் லீலை புரிகின்றார். பகவான் ரூபத்தை இங்கேயே தரிசிப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு எனக்கு பார்வை தாருங்கள். இந்த பாவிக்கு பார்வை கிடைத்தவுடன் பார்த்து ரசிக்கிறேன். அதன் பிறகு என்னை குருடாக்குங்கள். அப்படி கண் பார்வை வழங்குவது ஒன்றும் கஷ்டமான காரியமில்லை. மறைக்காமல் கேட்பதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். மறுப்பேனா? நிஜமாகவே, நிச்சயமாகவே இன்று வரை தங்கள் மனக்கண்ணால் அவரை தரிசிக்கவில்லை? இறைவனை பாடுகிறீர்களே, அதை பாட யார் சொல்லித் தந்தது? சொல்லித் தரவில்லை, பாட விரும்புகிறேன். இதயம் பாடுகிறது, அகக்கண் காணுவது. பாடும் என் வாயில் பாட்டாக வருகிறது. இதுதான் சரியான பதில். இன்னும் ஒரு பதில் வேண்டும். தாம் காணும் மனக்கண்ணின் முன்னால் தாம் இதுவரை இறைவனை காணவே இல்லையா? சொல்கிறேன். பார்வையற்ற எனக்கு சில இனிய அனுபவங்கள் உண்டு. குழந்தை ரூபத்தில் இருந்து கொஞ்சம் வடிவங்களாக பகவான் வளர்கிறார். அது அவர்தானா? அவரேதான்.
பூர்வம் மிகப்பெரிய தியாகியருக்கும் யோகியருக்குமே 1000 கோடி வருடம் தவமிருந்த பிறகும் கூட இப்படி அழகாக காணும் பாக்கியம் தந்ததே இல்லை. அந்த பிரபுவை மனக்கண்ணால் கண்டீர்கள். அப்படி இருக்கையில் உங்களுக்கேன் புறக்கண்ணால் பார்க்க வேண்டும் என்று இத்தனை பெரிய ஆசை? தங்களுக்கு இன்று வெளிப்பார்வை கிடைத்து விட்டால் அப்புறம் நீங்கள் கண்டதே காட்சி என்ற நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஒரு மாய வலைக்குள் விழுவீர்கள். அதிலே விழுந்து விட்ட பிறகு அமைதியே இருக்காது. அதன் பிறகு உங்கள் நெஞ்சம் திருமேனி கண்ட சுவையான அனுபவங்களை மறந்து பல வழிகளில் மயங்குவீர்கள். ஆகையால் ஒரு முறை யோசியுங்கள். அகக்கண்ணால் திவ்ய ரூபங்களை தரிசித்த பிறகு மனதை ஓட விடாதீர்கள். ஓடவிட்டால் மாயையால் உங்கள் மனது கண்ட கண்ட கவர்ச்சிகளால் பாதிக்கும். இப்போதுதான் புரிகிறது ஏன் பிரபு என்னை அந்தகனாக்கினான் என்று. பிரபுவுக்கு என் மேல் எத்தனை பாசம் இருக்கிறது. மாமுனிவரே, ஊரே அறியுமே தாங்கள் ஜோதிடத்திற்கு ஆதிகுரு என்று. மகரிஷி, மனமுவந்து என் வருங்காலத்தை சொல்லுங்கள். எனக்கு இந்த பிறவியில் பகவானின் திருவடி மலரில் போய் சேரும் பாக்கியம் உண்டா? இப்போதில்லை கவிஞரே. தாம் எதிர்பார்க்கும் அந்த நிலை கலியுகத்தின் போதுதான். கலியுகமா? ஆம், கலியுகத்தில் கோடிக்கணக்கான உள்ளம் தம்முடைய பக்தி ரச பாடல்களில் மயங்கிவிடும். பக்தி உணர்வுகள் குறைய போகும் ஒரு காலம். அந்த சமயம் உங்கள் ஞான கண்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண லீலைகள் தெளிவாக தெரியும். உங்கள் உணர்வுகள் இனிய பாடல்களாக மலரும். ஆஹா, அதை கேட்டு கோடி கோடி மக்களின் பிறவிகள் நாளை பயன்பெற போகின்றன. அந்த பிறவியிலும் தாம் அந்தகனாகத்தான் இருக்க போகிறீர்கள். கானாமுதம் படைக்கப் போகும் கவிஞரே, அவன் லீலைகளை தரப்போகிறீர்கள் இசையாக, இனிய கவிதையாக. அப்போது அகிலமெல்லாம் உங்கள் பாடல்கள் தான் முழங்கப் போகிறது. அந்த பிறவியில் அவருடைய லீலைகளை இசையாக்கி எழுத்தாக்கி தந்து தாம் அவருடைய சரணங்களில் போய் அடைந்து விடுவீர்கள். எனக்கு அத்தனை அதிர்ஷ்டமா? இசை பாடும் கவிஞனுக்கு ஜீவன் முக்தி தேவைதானா? முனிவரே, தாம் சொன்ன மொழிகளே போதுமே. தங்களுக்கு நன்றி. என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். தம்முடைய கவிதை தவம் நிரந்தரமாக இருக்கட்டும் கவிஞரே. அக்ரூரரே, சொல்லுங்கள் குருதேவா. கவிஞனின் வாக்குகளை கேட்டதிலிருந்து இந்த சமயம் எல்லா கிரகங்களும் என் கண்களில் படுகின்றன. ஜோதிட விஞ்ஞானத்தை அனுசரித்து நெருக்கத்திலே தமக்கும் கூட மனக்கண்கள் திறக்கப் போகின்றன. நெருக்கத்தில் நடக்கப் போகிறது. பிரபுவின் பேரருள் பார்வை தேடி வருகிறது. அப்போதுதான்
தாம் சுயமாகவே தங்கள் கண்களால் காணப்போகிறீர்கள். இது இப்போது புரியாது, நடக்குமா என்று நினைப்பீர்கள். நான் பார்க்கிறேன். பிரபுவின் அன்பு மழை மண் மீதெல்லாம் பொழியத்தான் போகிறது. ஆஹா, ஆஹா, எத்தனை ஆனந்தமான காட்சி! கோகுலத்திலே இருக்கின்ற பெண்மணிகள் 1 மாத காலம் காத்யாயினி நோன்பு இருக்க முடிவெடுத்து இன்று புனித சங்கராந்தி நன்னாளில் தம் விருப்பப்படி கணவனை அடைவதற்காக கௌரி பூஜை செய்கிறார்கள். அந்த என் பிரபுவின் மாயையை என்னவென்று சொல்வது? எல்லா கோபியருமே ஸ்ரீ கிருஷ்ணனையே தாங்கள் மாலையிடும் கணவனாக உளமாற பிரார்த்திக்கிறார்களே, இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களே.
கோபிகை பெண்களே, ஒரு மனதுடன் நீங்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்தேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? சக்தி வடிவமான கௌரி மாதா, நன்மை தருபவளே, நாங்கள் விரும்புவதை தூய்மையுடன் பூஜை செய்வது பலனை விரும்பித்தானே? ஹே மாதா, சர்வமங்கள சௌபாகியவதியே, சகலருக்கும் சௌபாகியத்தை தருவது நீ அல்லவா? எங்கள் அன்னையே, ஆசைகளை சொல்ல தயங்கும் பேதை பெண்கள் எதிர்பார்ப்புடன் விரதம் இருந்து உரிய பலனை வேண்டுகிறோம். நல்ல புருஷனை மணக்க தவம் இருந்து தடை பல வந்தாலும் நீங்கள் வென்று ஸ்ரீ சங்கர பகவானுக்கு மாலையிட்ட மங்கை அல்லவா? அதை போல ஆர்வமுள்ள எங்கள் வேட்கையும் விரும்பியவனை மாலையிடுவது. அவரவர் ஆசையை அவரவர் மனம் மட்டுமே அறியும். எந்த அளவுக்கு நீங்கள் பகவான் சங்கரரை விரும்பினீர்களோ அதை போல ஆர்வமுடன் அன்புக்குரியவனை மாலையிடுவதற்கு பூஜித்தோம். அம்மா, எங்களுக்கு அருள் வழங்கு. கன்னிப் பெண்கள் விரும்புவது இயல்பு. இயல்பறிந்து உளம் கனிந்து வரம் வழங்கு. எழுந்திரு ராதாராணி. ராதே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிரியமுள்ள ஜெகன் மாதா, புரியும் உங்கள் எண்ணம். நீங்கள் விரதம் இருந்தது உலகத்துக்காக, கன்னியர்களின் நலனுக்காக. மனித குலம் பயன்பெற வேண்டும் என்று மண்ணிற்கு வந்தீர்கள். ஏன் மாதா, தாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கம் அல்லவா? அது மட்டுமா அவருக்கு இணை அல்லவா? அதனால்தான் இந்த கோபிகை பெண்களின் கூட்டத்தில் இருந்து தங்களை இங்கே வரவழைத்தேன். அன்னையே, இந்த கோபியரின் உள்ளங்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை பதியாக அடைய விரும்புகின்றன. தாங்களும் மானிட பெண்ணாக இருந்து என்னை பூஜிக்க வேண்டுமா? பூஜித்ததற்கு பலன் உண்டல்லவா? மறுக்க முடியுமா? அதனால் தெய்வ மரபுகளை ஒட்டி வரம் வழங்கத்தான் வேண்டும். தாங்கள் விரும்பி வந்து என்னை கேட்பது எல்லா பிறவியிலும் தொடர்வது. சைத்திர மாத வளர்பிறை சமயத்தில் பிருந்தாவனத்தின் ராஜமண்டலத்தில் இங்குள்ள கோபிகை பெண்களோடு ஸ்ரீ கிருஷ்ணருடன் தங்கள் ராசலீலை நிகழ்ந்து நிறைவு பெறுக. ஆம், இதயத்துக்குள் இருக்கிறதை நான் அறிவேன். யாருடைய மனது யாரை விரும்புகிறது அதையும் கூட நான் நன்கு அறிவேன். உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். எண்ணம் போல் உங்கள் வாழ்வு விரைவில் அமையப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் விரும்பிய கணவனை பெற விரதம் இருங்கள். நான் விரும்பிய கணவனை நான் அடைந்தது போல் நீங்களும் அடையப் போகிறீர்கள். என் வாக்கு தவறியதே கிடையாது. எண்ணங்கள் யாவும் கைகூடுமே, ஏக்கம் இருந்தால் போதும். கோபிகை பெண்களின் வாழ்க்கையே சோதனை கதை தானா, சோதனை கதை தானா. துடித்திடும் உணர்வுக்கு பேசத் தெரியாது, சோகங்களை சுமந்தாலும் ஆசை குறையாது. யமுனையின் கரைதனை
அந்த சிறகினில் ஏறி வர துணிவின்றி இல்லையே. வளர்பிறை தேய்பிறை வந்து வந்து போகுமே, கண்ணன் முகம் வண்ண முகம் தேடி கண்கள் நோகுமே. ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் யாரிடம் ராதை சொல்வார், வாயிதழ் பேசும் வார்த்தைகளை கண்ணால் பேசுகிறாள், கண்ணால் பேசுகிறாள். குழலே அறிவாய் கோபாலனின் குறுநகை பார்க்க வேண்டும், உண்ணாமல் இருக்கின்றே நீ இதை போய் சொல்லு. புல்லாங்குழல் நாதம் நெஞ்சில் போர் முழக்கம் செய்யுது, காற்றில் நீந்தி என் மனமே கோகுலமே செல்லுது. அன்பின் மொழி என்ன மொழி, அந்த மொழி எந்தன் மொழி, அன்பு என்றால் காதல் என்று அர்த்தம் உண்டு அல்லவோ. சோகமே என் சொர்க்கமா, தாகம் பசி தோன்றுமா, கண்ணுக்குள்ளே நித்திரையை கண்ணிரண்டும் தேடுதே. எண்ணம் வந்து என்னென்னமோ செய்யுதே, என்ன செய்வேன் ஒரு கணம் ஒரு யுகம் ஆகுதே. வேதனை 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 இதுதானா, பேதை ராதையில் நிலை பேச வார்த்தையில்லை. உள்ளம் நினை
சகியுடன் வந்தனள் ராதை சகியுடன் வந்தனள். அன்பின் ஆழத்தை இறைவன் கண்டானே, அந்த ரங்கத்தில் அவனும் வந்தானே. கண்ணன் அன்பு முகத்தினை காண்பதற்கே துடித்தார் கோபியரே காதலால். இந்த நிவேதனங்கள் சமர்ப்பணங்கள் ஒருவனிடம் உயிர் வேட்கைகள் அன்பின் காணிக்கையாய் புருஷோத்தமனே அவன் ஆட வந்தான் ராசலீலையே. கோபிகையே
முகத்திரையும் என்ன பிரேமையின் பங்கு வழங்கிடுவேன் நானே. பாட்டு வரும் பாட்டு காதல் பாட்டு. கோரிக்கை என்பதை நீ சொல்லும் முன்பு கொடுப்பது என்பது நான் தரும் அன்பு. கோபிகையே முகத்திரையும் என்ன பிரேமையின் பங்கு வழங்கிடுவேன் நானே. பாட்டு வரும் பாட்டு காதல் பாட்டு. கோரிக்கை என்பதை நீ சொல்லும் முன்பு கொடுப்பது என்பது நான் தரும் அன்பு. श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि। मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण।